எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய கோவில் திருவாய்மொழியில 2வது நூறுல 10வது 10வது பாட்டு. 2வது நூறுல 10வது 10வது பாட்டுன்னா 200வது பாட்டு கிட்ட வரும். அது முதல்ல ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் அதிகமாக வரும். இப்போ சில இதில் 10ல் 10 பாட்டுக்கு பதிலாக 11 பாட்டு இருக்கு பாருங்க. அந்த ஒன்றெல்லாம் கூட சேர்ந்து வரும். நார்மலாக இதுதான் 2ல் 10ல் 10ன்னா 2வது 10ல் 2வது நூறுல 10வது பதிகத்தில் 10வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. சூதென்று களவும் சூதும் செய்யாதே, வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில், மாதுரு மயில் சேர் மாலிருஞ்சோலை, போதவிழ் மலையே புகுவது பொருளே. இது பாட்டு. பாட்டை சொல்றேன் பாருங்க. பாட்டுல சூதென்று களவும் சூதும் செய்யாதே, வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில், மாதுரு மயில் சேர் மாலிருஞ்சோலை, போதவிழ் மலையே புகுவது பொருளே அப்படிங்கிறது இந்த பாட்டு. பாட்டோட அர்த்தம் பார்த்தோம்னா, சூது முதல்ல 2 சூது இருக்கு. அதுல பாத்துக்கோ. சூதென்று களவும் சூதும் செய்யாதுன்னு இருக்கு. சூது முதல்ல சொல்ற சூதுக்கு அர்த்தம்னா சுலபமான வழி, ஈஸியான வழி, தப்பான வழின்னு அர்த்தம். தவறான ஈஸியான சுலபமான வழி. சூதாடுறதுன்னா சீட்டு கட்ட ஆடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, இதெல்லாம். சூதென்று களவும் சூதும் செய்யாது. சூதென்று களவும் அந்த மாதிரி சூதான வழியிலையும் களவு திருடுறது, அந்த மாதிரி தப்பான வழிகளாகிய திருட்டு அப்படி எடுத்துக்கணும். தப்பான வழிகளாகிய திருட்டு, சூது இந்த அடுத்த சூதுக்கு பேர் வழிப்பை. திருட்டோட இன்னொரு செயல் தான் வழிப்பை. திருடுன்றது தெரியாம செய்யறது, வழிப்பறின்றது தெரிஞ்சு செய்யறது. எதிராளிக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. உங்ககிட்ட உங்க பொருளை புடுங்க போறோன்றது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு வேற வழி இல்லை, பேசாத ஏதாவது அந்த மேன் ஓவர் பண்றதுன்றது. மனுஷன் நம்மளோட பவரை அதிகமாக கேட்டது, வேற வழி இல்லாத பேசாம இருப்பாங்க. அது பாட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. நம்மளோட பவரையோ ஏதோ ஒரு சக்தியோ அதிகமாக்கி காட்டி அவங்கள செயலிழக்க செய்யறது. அவங்க பாட்டுக்கு பேசாம தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்ககிட்ட பொருள் எடுத்துக்கிறது, அதுக்கு பேர் வழிப்பறி. திருடுன்றது வேற, களவுன்றது திருடு தெரியாம, அவங்களுக்கு தெரியாம திருடி போயிட்டு அப்புறம் அவங்க அதை தேடுறது. அவங்க கையில மாட்டியிருந்தா நம்மளுக்கு நிறைய சிக்கல் வரும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் பெரிய லடையாகலாம், நம்மளே மாட்டின்னு இருக்கலாம். அதுல களவுல. சூதுல அது கிடையாது. நீங்க தெரிஞ்சாதான் அவனை அவங்ககிட்ட கையில இருந்து தட்டி பிடுங்கிறதுன்றாங்களே, அதுதான். சூதென்று களவும் சூதும் செய்யாதே, அதெல்லாம் பண்ணாத. நீ என்ன பண்ணணும்னா, வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில். வேதமுன் விரித்தான்னா முன்னொரு காலத்துல வேதத்தின் பொருளை விளக்கியவன், எல்லாருக்கும் விளக்கி பரப்பியவன். அதுதான் விரித்தான்றது. என்னன்னா விரிவாக்குதல். அவன் எல்லாருக்கும் சொன்னது. வேதத்தை வளர்த்து முனிவர்களை சொல்லி முனிவர்களை தூதுவளை வச்சு அந்த வேதத்தை வளர்த்தது. அதான் வேதமுன் விரித்தான் விரும்பிய கோவில். வேதமுன் விரித்தான் விரும்பிய கோவில்னா அந்த அப்படியாப்பட்ட அந்த வேதத்தை முன் விரித்தவனாகிய நாராயணன் விரும்பி இருக்கின்ற கோயில், குடியிருக்கின்ற கோயில். எது அது? அடுத்தது முதல்ல என்னன்னு சொல்லியாச்சு. வேதமுன் விரித்தான் யாருன்னு சொல்லியாச்சு. விரும்பிய கோவில். மாதுரு மயில் சேர். மாதுன்னா பெண்ணு, உருன்னா ஆண். ஞாபகம் வச்சுக்கோ. உருன்றது எப்பயுமே ஆண், மாதுன்றது பெண். மாதுரு மயில் சேர்னா ஆண் மயிலும் பெண் மயிலும் சேர்ந்து இருக்கின்ற அதுதான் மாதுரு மயில் சேர். அந்த மாதிரி பார்த்து அந்த ஆண் மேலும் பெண் மேலும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது எப்ப இருக்கும்னா, ரொம்ப ஒரு மாதிரி ரம்யமான சூழ்நிலை இருக்கணும். மேகம் அப்படியே கருமேகம் மழை மேகம் மழை இறங்கி இருக்கணும், ஆனா பெய்யக்கூடாது. மழை இறங்கி இருக்கணும். குழுன்னு ஒரு காத்து அடிக்கும் பாருங்க. சில நேரத்துல சிலீர்னு ஒரு காத்து அடிக்கும். மழை வரப்போறதுன்றதை காட்டுறதுக்கு இருக்கும் பாருங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல மழை பெய்யுதுன்னு. அந்த நேரத்தில் தான் அந்த மேகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த ஆண் மயிலும் பெண் மயில் ரெண்டும் இருக்கும். மாதுரு மயில் சேர். அது மாதிரி இடம் எதுன்னா மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை அது மாதிரி இருக்கான். அதுதான் சொல்றாங்க. மாதுரு மயில் சேர் போதவிழ் மலையே. போதவிழ் மலையில போதுன்னா மலர்கள். போதுன்றது மலர்களை குறிக்கும். மலர்களுக்கு போதுன்னு ஒரு பேரு. போது அவிழ்ன்றது மலர்றது. மலர்கள் மலர்றது.
மலர்கள் மலர்ந்திருக்கின்ற போதகு மலையே. மலர்கள் வந்து மலர்ந்துட்டே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு மலர் மலர்ந்துட்டே இருக்குமா. அதான் போதவிழ் மலையே புகுவது பொருளே. அதுல உள்ள போது பொருளேன்றது இந்த இடத்துல குறிக்கோள். அதுக்கு போறதை நீங்க குறிக்கோளா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மலைக்கு போறதை குறிக்கோளா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதான் இது வந்து 10வது பாட்டு. நல்ல இதனோட இதை பாருங்க. சூதுன்றது முதல்ல வந்து களவு. சூதுன்றது முதல்ல வந்து தப்பான வழிமுறைகள், தப்பான வழி, களவு போன்ற சூதென்று களவும் தப்பான வழிகளில் போய் திருட்டு தொழிலையெல்லாம் பண்ணி சூதும் செய்யாது. அடுத்த சூதுன்றது வழிப்பறி. தப்பான வழியில போய் சம்பாதிக்கிறதுக்காக வழிப்பறி திருட்டெல்லாம் செய்யாதே அப்படின்றார். வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில். வேதமுன் விரித்தான்னா வேதத்தை முன்பு வந்து ரிஷிகளை படைச்சு ரிஷிகள் மூலம் அந்த உலகத்துக்கு வேதத்தை பரப்பினது. அதை சொல்றாங்க. வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில். அப்படிப்பட்டது யார் அது மாதிரி பண்ணது? நாராயணன். நாராயணன் வந்து விரும்பி அமர்ந்து இருக்கின்ற, விரும்பி குடியிருக்கின்ற கோவில், விரும்பி இருக்கின்ற கோயில் சொல்றார். அது எதுன்னு அடுத்தது சொல்றார். அது எங்க இருக்குன்னா, மாதுரு மயில் சேர், பெண்மயிலும் ஆண்மயிலும் சேர்ந்து இருக்கின்ற அந்த ரம்யமான ஒரு சூழலில் பயங்கர சோலை, நல்ல கார்மேகம் சூழ்ந்திருக்கின்ற வனம். மழை மேகம்ன்றா இல்லையா, அதுதான் கார்மேகம். அந்த மழை மேகம் சூழ்ந்திருக்கின்ற வனம். அந்த வனம் எது? அந்த மாதிரி வனத்துல தான் அவர் இருக்காரா. அந்த மாதிரி வனம் எங்க இருக்குன்னா மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை. அது மாதிரி வளமா அழகர் கோயில். அந்த மாதிரி ஒரு வளர்ந்துருக்கிற அந்த மாதிரி ஒரு சோலை அது திருமாலிருஞ்சோலை. அந்த மாதிரி இடத்துல போது அவிழ். அந்த திருமாலிருஞ்சோலையில் எப்படின்னா, போதுன்னா மலர், அவிழ்னா மலர்றது. அப்போ மலர்ந்த மலர் நிறைய இருக்குமா. அப்பப்போ அப்போ மலர்ந்த மலர் நிறைய இருக்குன்னா அந்த அர்த்தம். எப்பயுமே மலர் மலர்ந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மலர் ஏதோ ஒரு நேரத்துல அது மலர்ந்துட்டே இருக்கும். போதவிழ் மலையே புகுவது பொருளே. அந்த மாதிரி மலையில் இருக்க, அந்த மலைக்கு போறது உங்களுக்கு நல்லதுன்னா அந்த மலையில் இருக்க பெருமாளுக்கிட்ட போய் சரணடைகிறது நல்லதுன்னு அர்த்தம். போதகு மலையே, அது மாதிரி பெருமாளை நீங்க வந்து உள்ள போய் அந்த பெருமாளோட திருவடியை அடையிறது உங்களை குறிக்கோளாக வச்சுங்க. புகுவது பொருளேன்னா அந்த இடத்துல குறிக்கோள். அந்த மாதிரி இப்போ புகுவதுன்றது அவரோட சரணடைகிறது. அவரோட சரணடைகிறது குறிக்கோளாக வச்சுங்க அப்படின்றார். நாளைக்கு பல சுருதி பாட்டு அதை பார்க்கலாம். தேங்க்யூ.